கமலஹாசன் சொன்னார், ரசிகர்கள்லாம் ஓட்டு போட்டுற மாட்டாங்க அன்னு ஒரு கருத்து சொன்னாலே அது உண்மைதான். அது எப்படின்னா எம்ஜிஆர் ரசிகராக இருந்தாங்க. எம்ஜிஆர் ரசிகராக இருந்தால் காங்கிரஸில் இருந்தான். எனக்கே தெரியும், மாணவர் காங்கிரஸில் நாங்கள் இருக்கும்போது, நான் படிக்கும்போது, சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது எம்ஜிஆர் ரசிகர், ஆனால் ஸ்தாபன காங்கிரஸ், அவன் ஓட்டு போட மாட்டான். அப்படி பல பேர் இருந்தாங்க. அதே மாதிரி சிவாஜி ரசிகராக இருப்பாங்க, திமுக ஆதரவாளர் இருப்பாங்க, காங்கிரஸ் ஓட்டு போட மாட்டாங்க. இது நான் கண்ணால் பார்த்தது. ஆனால் எல்லா ரசிகருமே நமக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட முடியாது. உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருக்க நடிகர்கள் ரசிகர் பட்டாளத்தில் நீங்கள் ஒரு 30% வச்சுருக்கீங்க வைங்க, எல்லா நடிகருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போகும் இல்லையா? விஜய், இன்னொருத்தர் நடிகர் அஜித்து, அதே மாதிரி கமலஹாசன், ரஜினிகாந்த்னு இப்படி பல நடிகர் இருக்காங்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கு இருக்கும் இல்லையா? அதில் விஜய்க்கு ஒரு 30 பங்குன்னு வைங்க, 20 பங்கு கிடைக்கும், ஒரு 10 பங்கு சேதாரமாகும். இதை நம்பி தான் சிவாஜி கணேசன் இறங்கினார். எப்படி அரசியல் எனக்கு நல்லா தெரியும், நான் ஸ்தாபன காங்கிரஸ் அவரோட இருந்தவன். தமிழக முன்னேற்ற முன்னணியில் வந்து 89 ஜானகி அம்மாவுடைய கூட்டணியாக நின்றார். சிவாஜி கணேசனே திருவையாறில் ஜெயிக்க முடியல.